சொல்லுங்க. குரூப் 1 மெயின்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. வாய்ஸ்ல சொல்லலாம். இல்ல உங்க குரூப் 1 தேர்வ பத்தின குறிப்பா முதன்மை தேர்வ பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்கும். குரூப் 1 மெயின்ஸ்னா நெறைய படிக்கணும். இல்ல குரூப் 1 மெயின்ஸ்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து படிக்கணும். நம்ம நெறைய புத்தகங்கள் படிச்சிருக்கணும். இல்ல நெறைய ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் தான் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி பலவிதமான அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த குரூப் 1 முதன்மை தேர்வ பொறுத்தவரைக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்கு? அதுக்கப்புறம் இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன கிளியர் பண்றதுக்கு, நீங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு மனசுல நெனச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். தாராளமா நீங்க வந்து பேசலாம். சரியா? குட் ஈவினிங் சார். ம். சொல்லுங்க. சார், ஐம் ஃப்ரம் சேலம். ஓகே. சார், நான் இப்பதான் என்டர் ஆயிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து மெயின்ஸ பத்தி மட்டும் சொல்லுங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன பத்தி ஜெனரலா பேசணும்ங்கிறது கிடையாது. குரூப் 1 மெயின்ஸ பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன். சார், நான் குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், மெயின்ஸுக்கு. சரிங்க. ஸோ நான் குரூப் ஒன் தான் என்னுடைய மெயின்ஸா வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மெட்டீரியல்ஸ் நான் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் தான், புக்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன் சார். சரி. அதுக்கான நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லா மெட்டீரியல்ஸ் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது சார். மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. இல்ல இது சிலபஸ் தான். இத நான் பின்னாடி சொல்றேன். சரியா? அந்த சிலபஸ பத்தி சொல்லும்போது நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். வேற யாருக்காவது ஏதாவது இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். சோ இதுதான் நம்மளுடைய ஏடு பெருக்கு அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம். வணக்கம் சார். சொல்லுங்க. சார், என் பேர் மகாதேவன் சார். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மகாதேவன். சார், குரூப் 1 மெயின்ஸ் வரையும் பார்த்தப்ப சார், அந்த போன வருஷம் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்க்கும்போது சார், அதுல வந்து கேட்டிருந்த 8 கேள்வி வந்து ஸ்கூல் புக்ல ஓரளவு கவர் ஆகிற மாதிரி இருக்கு சார். ஓகே. அதுல வந்து தமிழ் சுதந்திர மதுரை காந்தியை பத்தி கேட்டிருந்தாங்களா சார் ஒரு கொஸ்டின். சரி. அதாவது வந்து அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா சார். மேக்ஸிமம் கவர் ஆகுது. அந்த 10 கொஸ்டின் எழுத சொல்றாங்கன்னா அது 10 கொஸ்டின் கொடுத்து 8 எழுத சொல்றாங்கன்னா அது 8 இது ஸ்கூல் புக்ல வரதே மேக்ஸிமம் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்ப தெரியுது சார். ஓகே. உங்களுக்கு வந்து பாடத்துக்கு அந்த ரோல் பண்ணி நினைக்கிறேன். ஓகே. நீங்க ஸ்கூல் புக் வந்து போதும்னு நினைக்கிறீங்க. ரைட். ஓகே. இல்ல சார், ஸ்கூல் புக் போதும் நினைக்கிறேன் சார். அதுல உள்ளதை வந்து கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். பட் ஆனா அது அது அந்த இது ஃபாலோ பண்றது நல்ல. ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் படிக்கிறது பெட்டர்னு தோணுது சார். அடிப்படை, அதாவது வந்து என்னன்னா, இந்த அடிப்படை அப்படிங்கிறத நீங்க பிரிலிம்ஸ் படிக்கும் போதே ஸ்கூல் புக்ல உள்ள விஷயத்த கவர் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து ஒத்துழையாமை, அதாவது வந்து காந்தியினுடைய வருகைக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி வந்து ஒரு மக்கள் பங்கேற்புட மிகப்பெரிய ஒரு அமைப்பாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுதான் அந்த கேள்வி. அப்போ எப்படி வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டா மாறுச்சு அப்படிங்கிறத நீங்க மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிச்சிருக்கணும். நீங்க பிரிலிம்ஸ்க்கு எப்படி படிப்பீங்க அப்படின்னா, இப்ப காந்தி சகாப்தம் அப்படின்னா, காந்தி இங்க பிறந்தார், சவுத் ஆப்பிரிக்காவில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு படிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து என்ன 1915ல ஜனவரி 9ல வர்றாரு. அப்புறம் வந்து என்ன முதல் முறையாக கேடா 3 இடங்கள்ல அகமதாபாத், சம்பரான் இந்த இடங்கள்ல வந்து போராட்டம் பண்றார். அதுக்கப்புறம் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்றார். இப்படின்னு உங்க பிரிலிம்ஸ் படிக்கக்கூடிய அணுகுமுறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். மெயின்ஸுக்கு இருக்கக்கூடிய விதமும் இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தணும். அதை நான் பின்னாடி சொல்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட். எனக்கு அந்த கொஸ்டினை பார்த்தா தெரியுது. பட் நான் எழுதணும்னு நினைக்கும் போது பாயிண்ட் ஜெனரேட் ஆகுறதுல சில விஷயங்கள் இருக்கு, கூடுதலான விஷயங்களும் இருக்கு. இன்னொரு விஷயத்த நீங்க கொஞ்சம் மைனூட்டா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% கேள்விகள் எல்லாமே தெரிஞ்சதா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கான நோக்கத்தை வந்து நிறைவேற்றணும். இங்கதான் வந்து சிக்கல் ஆரம்பிக்கு. எல்லாருக்கும் இந்த கேள்வி பத்தின அடிப்படையான புரிதல் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த நீங்க சொல்லக்கூடிய கேள்வியில உதாரணத்துக்கு வந்து போன குரூப் 1 மெயின்ஸ்ல காந்தியுடைய வருகைக்கு பிறகு எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாறுச்சு அப்படின்னா,
அவர் வந்து மக்களுடைய கொள்கைகளை பிரதிபலித்தாரு. இது அதனால அவர் எளிமையினுடைய அடையாளம் பார்க்கப்பட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரணத்தை அடிப்படையா வச்சு நீங்க எழுதணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சட்ட மறுப்பு இயக்கம், அதுக்கப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கம், தனியார் இப்படித்தான் எழுதுவீங்களே தவிர்த்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன, மாஸ் மூமெண்டா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத, அந்த கோர் பாயிண்ட், த கீ பாயிண்ட் அப்படிங்கக்கூடியதை நீங்க மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க முதுநிலை தேர்வில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அணுகுமுறையையும் முதன்மை தேர்வுக்கு பண்ணக்கூடிய அணுகுமுறையும் இரண்டையுமே வந்து மாத்தி பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம டாப்பர் மார்க் சரியா. ஸோ போன முறை எப்படி வந்து மார்க் எடுத்திருக்காங்க, இந்த வரக்கூடிய இதுல வந்து எவ்வளவு மார்க் எடுக்கணும், நம்ம அப்படி எடுத்தா நம்ம குறிப்பிட்ட பதவியை வந்து அடைய முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமான தொடர்பு என்ன, ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமான சிலபஸை பத்தின ஒரு சின்ன வேறுபாடு. அதுக்கப்புறம் நான் பொலிட்டில இருந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன் சரியா. ஸோ 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டா தெரியும். இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்த ஏடுபெருக்கு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறது, இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறதற்கு அடிப்படையாக என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை பண்ணணும். அதை அடிப்படையாக வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த முத நாள்ல. ரைட், எல்லாரும் என்ன போஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சரியா? பர்டிகுலரா என்ன போஸ்ட்? டிஎஸ்பி போஸ்ட். டிஎஸ்பி போஸ்ட். வேற இன்னொரு டவுட் ஒன்று கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார். அந்த தென் சமுதாய வரலாற்றுல சார் மதுரை காந்தி பத்தி கொடுத்துருந்தாங்க. அது வந்து சப்ஜெக்ட்லயும் சிலபஸ்லயும் கவர் ஆகுது. போன தடவை நீங்க ஒரு யூடியூப் வீடியோல பேசினா பார்த்தோம் சார், அது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் அவரை பத்தி பேசியிருக்காங்க, மதுரை காந்தி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொன்னீங்க சார். அது எப்படி சார் அது? ஆமா, ஏன்னா அந்த வருஷம் தேர்தல் வரும்போது மதுரை காந்தியை பத்தி பேசியிருந்தாங்க, எம்என்ஆர் சுப்பராமனை பத்தி பேசியிருந்தாங்க சரியா. 2019 தானே உங்களுக்கு பார்லமெண்ட் தேர்தல் வந்துச்சு. 19 அதுக்கு முன்னாடி எந்த வருஷம் வந்துச்சு? 19 வந்துச்சு உங்களுக்கு பார்லமெண்ட் தேர்தல். அப்போ ஒரு ஏதோ ஒரு நினைவு நாள்ல அவரை பத்தி வந்து பேசியிருப்பாங்க. அந்த அதோடைய இதாக தான் இருந்துச்சு. டியூன்னு சொல்றீங்க இல்லையா. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 டியூஓ ரெண்டுமே பொதுவா அணுகக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒண்ணுதான். கொஸ்டினுடைய டிமாண்டை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதணும். எழுதும்போது உங்களுக்கு என்ன சிக்கல்லாம் வரும் அப்படின்னா, எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியாது. பர்டிகுலரா அந்த ஒரே கேள்விக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் சரியா. அதுல எதை வந்து நம்ம கொடுத்தா அந்த கேள்விக்கான ஒரு ஆப்டான ஆன்சரா இருக்கும் அப்படிங்கக்கூடிய புரிதல். அப்புறம் எதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும், எவாலுவேட்டருடைய வேலையை வந்து நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன புரிதல் அப்படிங்கிறது நீங்க லேர்ன் பை மிஸ்டேக் தான் வரும். அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் டிஎஸ்பி சொல்றீங்க, டிசி சொல்றீங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து டாப் 10 ரேங்க் உள்ள வரணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க சரியா. பர்டிகுலரா இந்த போஸ்ட் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த முதல் 10 இடங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. காண முயலைத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் முயல் வேட்டையாடி வெற்றி பெறுவதை விட யானை வேட்டையாடி தோற்றாலும் அப்படி யானை போரிட்ட அந்த வேலை கையில வச்சிருக்கிறது தான் பெருமை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதை போல 10 ரேங்க்குள்ள வரணும் நினைங்க. அதுக்கப்புறம் நீங்க டிஎஸ்பியோ டிசியோ இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸோ வாட் எவர் த போஸ்ட் யூ வாண்ட் டு டேக் யூ கேன் டேக். பட் அந்த இது அப்போ எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல் 10 இடங்களுக்குள்ள வரணும்னு நீங்க எண்ணணும் சரியா. முதல் 10 இடத்துக்குள்ள நான் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் உங்க மைண்டுக்குள்ள இருக்கணுமே தவிர்த்து நான் டிஎஸ்பி நான் டிசி அப்படிங்கிறது. ஏன்னா அதற்கான சான்சஸ் அப்படிங்கிறது நீங்க முதல் 10 ரேங்க்ல வந்துட்டீங்கன்னா நீங்க டிஎஸ்பி மட்டும் கிடையாது, டிசி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அதனால வந்து அல்டர்னேட்டிவ் வச்சக்கூடிய தவறு கிடையாது, உயர்ந்தது என்ற தவறு கிடையாது. நீங்க எண்ணத்தான் என்னன்னா அதுபடியே ஆவீங்க. அதுதான் என்ன சொல்றேன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம என்ன எண்றோமோ அதான் சொல்றாரு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்னா, எண்ணிய எண்ணியாங்கு நாம நினைச்சபடியே நினைச்சதை அடைவோம். அதுக்கான ஒரு திண்ணியர் அப்படின்னா ஒரு திடமான நம்பிக்கை அப்படிங்கிறது அதுபடியே ஆகும் அப்படிங்கறதான் சொல்ற சரியா.
ஸோ முதல்ல வந்து இந்த ஒரு 10 ரேங்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த மார்க்கை தான் நம்ம பொதுவா பார்க்க போறோம். இது கடைசியா 2019ஆம் ஆண்டு நடந்த ஒரு குரூப் 1 தேர்வுல இருக்கக்கூடிய இந்த மார்க். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டல் மார்க். சரியா 569. இது ரேங்க். மொத்தம் உங்களுக்கு வந்து 750 மார்க்குக்கு தான் 3 பேப்பர் நடக்கும். பேப்பர் 1க்கு 250, பேப்பர் 2க்கு 250, பேப்பர் 3க்கு 250. இந்த 3 பேப்பருக்கும் சேர்த்து 750. 750ல 494 மார்க் வாங்கியிருந்தா, நீங்க யூ பிகம் எ ஸ்டேட் ஃபர்ஸ்ட். என்ன 2019 பேட்டர்ன்ல. அப்ப இந்த முறை வந்து நீங்க எவ்வளவு மார்க் வாங்கினா முதல் 10 இடங்களுக்குள்ள வர முடியும். ரிட்டன் மார்க்ல மட்டும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் ரிட்டன் மார்க் எம்பசிஸ் பண்றேன் அப்படின்னா, ரிட்டன் மார்க் தான் நம்ம யாரு என்னன்னு டிசைட் பண்ணும். நீங்க எவ்வளவு மார்க் வரலாம்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குறீங்க? சும்மா சொல்லுங்க. பேசலனா கூட பரவாயில்ல. டெக்ஸ்ட்ல கூட நீங்க சொல்லிக்கலாம். $460+. இப்பதான் சொன்னேன். போனத விட கூட வரணும் அப்படின்னேன். சரியா? இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. 500+. ஏங்க சொல்றதான் சொல்லிருங்க. 600 மார்க்குன்னு சொல்லுங்களேன். 600 மார்க்குன்னு சொன்னா தான் 550 வரலாம். ஸோ சொல்லும்போதே 600 மார்க்குன்னு டிசைட் பண்ணுங்க. ஏன் அந்த முறை வந்து கம்மியா வந்துச்சுன்னா, த பேட்டர்ன் இஸ் நியூ. லாஸ்ட் டைம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின் சிலபஸே அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப நமக்கு மெயின் சிலபஸ் அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரியுது. பலவிதமான இது வெளிப்படையா பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதிலேயே 494 மார்க் எடுக்கும்போது, இந்த முறை கண்டிப்பா நம்ம 550 மார்க் மேல எடுத்தா வரும். அவ்வளவுதான் எடுக்க முடியுங்க. நீங்க எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் ஒரு 70% மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, யூ பிகம் எ டாப்பர். அது விச் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் உங்களால 70% மார்க் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா, யூ பிகம் எ டாப்பர். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அப்ப 600 மார்க் எடுக்கணும். ஏன் 600 மார்க் 550 மார்க்ன்னு சொல்றேன் அப்படின்னா, மொத்தம் வந்து 750 பிளஸ் 750 பிளஸ் 100. இந்த 850 மார்க்குல 569 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி 550 எடுக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் செகண்ட். இப்போ இவங்களுக்கு எத்தனை மார்க் வித்தியாசம்? 19 மார்க். பட் இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கிடைச்சிருக்கு, இவருக்கு செகண்ட் ஸ்லாட் கிடைச்சிருக்கு. 75 கிடைச்சிருக்கு, 60 கிடைச்சிருக்கு. இப்ப இவருக்கு 15 மார்க் வந்திருந்தா கூட என்ன, இவர் வந்து ஸ்டேட் செகண்ட் தான் வர முடியும். அப்போ நீங்க ரிட்டன்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் நம்மளுடைய ரேங்கை டிசைட் பண்ணும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்டர்வியூ போயிட்டாலே யூ வில் கெட் மினிமம் மார்க்ஸ். அப்போ முதல் விஷயம் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகக்கூடியது, இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்றேனா பாஸ் பண்ணலையாங்கிறதுலாம் ரெண்டாவது. முதல் விஷயம் நான் 600 மார்க் எடுக்கணும், 550 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க உங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். நீங்க டிஎஸ்பி இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 600 மார்க் எடுக்கணும். 600 மார்க் எடுக்கா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டாப் ரேங்க்ல வர போறீங்க. என்ன போஸ்ட் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த ரிட்டன் மார்க்கையும் ஒரே நிமிஷம். இந்த ரிட்டன் மார்க்கையும் இந்த இன்டர்வியூ மார்க்கையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது. இதுல யாரு டாப்பரா முன்னாடி வந்திருக்காங்களோ அவங்க தான் என்ன இதுலயும் முன்னாடி வந்திருப்பாங்க ஓவரால் ரேங்க்லயும். அப்போ ரிட்டன் மார்க் பிளே எ குருஷியல் ரோல். ஒரு முக்கியமான பங்களிப்பை இது செய்கிறது. ஓகே, எது செய்கிறது அப்படின்னா எழுத்து தேர்வு தான் செய்யுது. அப்போ எழுத்து தேர்வு தான் நம்மளுடைய பிரதானம். ரைட். இப்போ ஒரு அடிப்படையான புரிதல் இருக்கும். உங்களுக்கு அடுத்த கேள்வி ஒரு குரூப் 1 மெயின்ஸை பத்தி, இல்ல டாப்பர்னா எப்படி எல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு உங்க மனசுல ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பீங்க. அது என்னன்னு ஷேர் பண்ணுங்களேன் கொஞ்சம்.
நீங்க டெக்ஸ்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் சொல்லலாம் கூட பரவாயில்ல. யூ கேன் ஷேர் இன் த மெசேஜஸ். லாட் ஆஃப் ரிட்டன் ப்ராக்டிஸ். ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டும் போதுமா? ஏங்க நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. தப்பு. கீப் மெட்டீரியல் அஸ் லோ அஸ் பாசிபிள். குறைவான வாசிப்பு. அது எப்படி சொல்றது அப்படின்னா வந்து, ஒரே தலைப்புக்கு 10 புக் படிக்கிறத காட்டிலும் ஒரு புக்கை 10 டைம் படிக்கிறது பெட்டர். அப்படிதான். நிறைய பேர் இந்த மெட்டீரியலுக்காக தான் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி எல்லாம் இது பண்றாங்க. மெட்டீரியலுடைய ரோல் அப்படிங்கிறது லிமிடெட். உங்களுக்கு பொதுவா ரிவிஷன். மற்றவங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. நீட் ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன் மோஸ்ட் ரிலவெண்ட் ஆன்சர். நான் ஒண்ணே ஒன்று சொல்லட்டா, ஹேண்ட் ரைட்டிங்குடைய ரோல் அப்படிங்கிறது பெரிய வேறுபாடு கிடையாது. என்னால வந்து அதை வேறுபடுத்தி காட்ட முடியும். ஒரு மித்து வந்து உருவாயிருக்கு, நல்ல எழுத்து இருந்தா நிறைய மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது. அது உண்மைதான், ஆனா பெரிய அளவுல கிடையாது. பட் எப்போதுமே என்ன, கண்டென்ட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கண்டென்ட்டை காட்டிலும் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான். நீங்க எப்படி ஒருத்தர் வந்து உங்க பேப்பரை பார்த்த உடனே ஒரு 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 நல்ல வியூ, உங்களுக்கு உங்க பேப்பரை பார்த்த உடனே ஒரு ஒப்பீனியன் வந்து அவருக்கு ஏற்படணும். திருத்துறவரை அட்ராக்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதணுங்கிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதணும்னு கிடையாது. நான் உங்க பேப்பரை பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த பேப்பரை பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டா நீங்க எழுதிருக்கீங்கன்னு ஃபீல் ஆகணும். அது மட்டும் கிடையாது, நீங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த பிரசன்டேஷன் என்ன அட்ராக்ட் பண்ணணும். இது முதல் பாயிண்ட். இதற்கு அடுத்தபடியாக நான் வந்து ஒரு நாளைக்கு 100 பேப்பர் திருத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேப்பர்ல இல்ல ஒரு 10 பேப்பர் திருத்தும் போது உங்க பேப்பரை நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க, வேறுபடுத்தி காட்டுறீங்க அப்படிங்கிறது. கண்டென்ட் ஒண்ணுதான், உதாரணத்துக்கு ஆன்சர் ஒண்ணுதான், ஆனா அந்த ஆன்சரை வந்து நீங்க எப்படி டிஃபரெண்டா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறீங்க அப்படிங்கறதான் இங்க விஷயம். உதாரணத்துக்கு வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா காந்தியை பத்தி, அந்த கேள்விக்கு விடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே விடைதான். ஆனா அதை எப்படி நீங்க வித்தியாசமா எழுதக்கூடிய முறை, துவக்கத்துல இருந்து சரியா, காங்கிரஸ் கட்சி பேரியக்கமாக மாறுவதற்கு காந்தியினுடைய பங்களிப்பு முக்கியமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு டைப். சரியா? நாடு சுதந்திரம் அடைவதற்கு காங்கிரஸ் கட்சி முக்கியமானது போல் காங்கிரஸ் கட்சியை மக்களிடையே பிரபலப்படுத்துவதில் காந்தி முக்கிய பங்கு வகித்தார். அப்போ அப்படி ஆரம்பிக்கிறதுக்கும் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து வேறுபடுத்தி காட்டும். அது ப்ரெசன்டேஷன்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் நான் போக போக சொல்றேன். இன்னைக்கு வந்து சிலபஸை பத்தி மட்டும்தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றேன். சரியா? இன்னொன்னு, எல்லாரும் எல்லாம் படிச்சுதான் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. சிலபஸை பத்தின ஒரு ஓவரால் வியூ இருக்கணும், அவ்வளவுதாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரசியலமைப்பு படிக்கிறீங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல பர்டிகுலரா ஒரு தெளிவானது. இந்தியாவை வந்து ஏன் வந்து ஒரு குவாசி ஃபெடரல் ஒரு அந்த ஆரம்பிக்கிறது அப்படித்தான் ஆரம்பிக்கும். எப்படின்னா, இந்தியா ஒரு ஒரு கூட்டாட்சி நாடு அப்படிங்கிறது இது இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, அதனுடைய மையக்கருத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து என்ன, கூட்டாட்சி போல் தோற்றம் அளித்தாலும் இட் இஸ் அ குவாசி ஃபெடரல், ஒரு அரைகுறை கூட்டாட்சியாகத்தான் என்ன இந்தியா இருக்கு. இதை வச்சே நீங்க எழுதணும். எப்படி அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். லைக் 7th ஷெட்யூல் இருக்கக்கூடிய யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட், இதை அடிப்படையா வச்சு ப்ரெசென்ட் பண்ணணும். அப்பதான் மற்றதுல இருந்து நம்ம பேப்பர் வித்தியாசப்படும். இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும். ரைட்டா? அப்போ இந்த ஒட்டுமொத்தமான சிலபஸ் பத்தின ஒரு ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா உங்களால ஆன்சர் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது நீங்க எழுத மட்டும்தான் வந்து வரும். என்னன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதைத்தான் நீங்க முதல்ல எழுத ஆரம்பிப்பீங்க. பட் ஒரு எவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எதிர்பார்க்கிற விஷயத்த நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு மார்க். திருத்துற எண்ணெயை விட நீங்க நாலேஜா இருக்கலாம், இங்க அது விஷயம் கிடையாது. சரியா? ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் மட்டும் வந்து வெற்றி வாய்ப்பை பெற்று தராது. அதை நீங்க எப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜை எப்படி சிம்பிளா ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான் விஷயம். நீங்க 1000 புக்கு படிச்சிருக்கலாம்,
நீங்க வந்து ஹை லெவல் இங்கிலீஷ் அதெல்லாம் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் உங்க பேப்பர பார்த்தா அட்ராக்ட் ஆகணும், வித்தியாசம் தெரியணும். இந்த அடிப்படையான விஷயங்கள மட்டும் வச்சு நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க. பிளஸ் 600 மார்க் எடுக்கணும். 600 மார்க் எடுக்கிறதுக்கு சிலபஸ், ரைட்டிங் பிராக்டிஸ். இத தொடர்ச்சியா திரும்ப 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 என்ன பண்ணும்போது வி பிகம் என் எக்ஸ்பர்டைஸ். சரி. இப்போ பிரிலிம்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க ஒருத்தர் சொன்னாரு. இந்த பிரிலிம்ஸ் படிக்கும்போது இந்த சிலபஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. இப்போ சோசியல் எக்கனாமிக்ஸ் இருக்கு இல்லையா? இது நம்ம பிரிலிம்ஸ்ல படிச்சிருக்க மாட்டோம். 1. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரிலிம்ஸ்ல படிச்சிருக்க மாட்டோம். தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் படிச்சிருப்போம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது லிமிட்டடா தான் படிச்சிருப்போம். சயின்ஸ் திரும்ப வந்துருச்சு. அடுத்து எக்கனாமி, தமிழ்நாடு அண்ட் இந்தியா. கிட்டத்தட்ட ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து நம்ம பிரிலிம்ஸ்ல படிக்காத, இல்ல டீப்பா ஃபோக்கஸ் பண்ணாத விஷயம். உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேனே, இப்ப எக்கனாமி எடுத்துக்கலாம். எக்கனாமிய பொறுத்தவரைக்கு நீங்க வந்து எப்படி படிச்சிருப்பீங்க? இப்ப ஜிடிபி எடுத்துக்கலாம். சரியா? ஜிடிபிய பொறுத்தவரைக்கும் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, ஜிடிபி இந்தியாவில் வந்து 3 முறைகளில் காணப்படும். ஒண்ணு வந்து ப்ராடக்ட் மெத்தடு, இன்னொன்னு வந்து இன்புட் மெத்தடு, இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படிங்கக்கூடிய 3 மெத்தட்ல இன்கம் மெத்தட். இந்த 3 மெத்தட்ல படிச்சிருப்பீங்க. இது பிரிலிம்ஸ்க்கு. ஆனா மெயின்ஸ்ல வந்து த வேஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபிலாம் கேட்க மாட்டான். இந்தியாவில் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுவதில் உள்ள சிக்கல்கள் என்ன? அப்படின்னு தான் கேட்பான். அப்ப அப்படின்னா என்ன? இந்த 3க்குமான வேறுபாடு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிரிலிம்ஸ்க்கு படிக்கக்கூடியது அப்படிங்கிறது வெறும் தகவல்கள அப்படியே நீங்க இது பண்ணி தான் படிப்பீங்க. மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தகவல ப்ராசஸ் பண்ணணும். இப்ப ஜிடிபி மெத்தட பொறுத்தவரைக்கும் ஏன் இன்கம் மெத்தட்ன்னு சொல்றாங்க? இன்கம் மெத்தட பொறுத்தவரைக்கும் 3 இருக்கு. லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷனுக்கு இருக்கு இல்லையா? இப்போ லேண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்ட் கிடைக்கும். அது வந்து யாருக்கு? ஓனருக்கு வந்து இன்கம். லேபருக்கு அப்படின்னா வேஜ் கிடைக்கும். இதனால தான் என்ன? இது இன்கம் மெத்தட்ன்னு சொல்றோம். அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, மெயின்ஸ் இட்ஸ் சிம்பிள். படிக்கும்போது எவ்வளவுதான். நீங்க அதுக்காண்டி தனியா மெனக்கெட்டு உட்கார்ந்து ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணுங்கிறது கிடையாது. அப்போ இந்த பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு நீங்க உள்ள போகும்போது சில அடிப்படையான அந்த மாற்றங்கள் இருக்கும். அத முதல்லயே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த கேள்வி பதிலா எழுதி படிச்சீங்கன்னா, உங்களால சிலபஸ ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடுத்து நீங்க படிச்ச கேள்வி, நீங்க தெரிஞ்ச கேள்வி வந்தா மட்டும் தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எல்லா கேள்விக்கும் என்ன? உங்களால ஆன்சர் பண்ண இயலாது. நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையா? நான் அடிப்படைய தான் புரிய வைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு 3வது இருக்கு இல்லையா? நாளைக்கு கழிச்சு. அப்போ இன்னும் டீட்டெயில்டா சொல்லுவேன். சும்மா சொல்லுங்க. மெசேஜ்ல கூட சொல்லுங்கங்க. Precise writing of answer. Yes. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. சந்தேகம் கேளுங்க. உங்களுக்கு எது தோணுதோ கேளுங்க. சந்தேகம் கேட்கறதுல சின்ன சந்தேகம், பெரிய சந்தேகம்ங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க அவ்வளவுதான். நீங்க கேட்க கேட்க கிடைக்கும். அதான் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னுவாரு. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் எனஃப் ஃபார் ப்ரிலிம்ஸ். அப்படி கிடையாது. மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வேற. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்சுவலா ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் ரெண்டுக்கும் கேள்வி இருக்கக்கூடிய விதம் மாறும். புரியுதுங்களா? அதனால இது ஓகே. கீ அது அடுத்தது சொல்லுவேன். அந்த கீ பாயிண்ட்ஸ்னா என்ன? கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறது. ரைட்? இந்த அப்ரோச் வந்து முதல்ல உங்களுக்கு அந்த மாறணும் அப்படிங்கக்கூடிய புரிதல் வரணும். சரியா? இப்ப நான் சில பேப்பரை காமிக்கிறேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சரால உங்களால வந்து ஒருபோதும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ரைட்?
முதல்ல சிலபஸ் வைஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பேர் பண்ற பர்டிகுலர் டாபிக்ல இருந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேள்வி தெரியும். ஆனா அந்த கேள்விக்கு விடை எழுதும் போது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாது. உங்களுக்கு கண்டென்ட் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் தெரியும், தெரிஞ்ச கண்டென்ட்டை ப்ராப்பரா அப்ளை பண்ண முடியாது சிலபஸ் வைஸ் படிச்சாலே. அப்ப எப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினோட டிமாண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்றது அப்படின்னா, தொடர்ச்சியா நீங்க 2 அல்லது 3 டெஸ்ட் எழுதும்போது அதுக்கான ஃபீட்பேக் கிடைக்கும் போது தான் தெரியும். கொஸ்டின் ஆன்சரை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப நேரோ டவுன் பண்ணும். சிலபஸை பத்தின ஒரு ஒட்டுமொத்த வியூவையும் கொடுக்காது. ஸோ சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்றது தான் பெஸ்ட். சயின்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன, பெரும்பாலும் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து வேக்சின் அப்படிங்கிறது பெரிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இப்போதைக்கு அந்த வார்த்தை போயிருச்சு, ஆக்டிவ் இம்யூனிட்டி. நீங்க டெக்ஸ்ட்லேயே சொல்லுங்க, வாய்ஸா சொல்ல வேண்டாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ்னு சொன்னாங்க, பெறப்பெற்ற தடுப்பாற்றல், மந்தை தடுப்பாற்றல் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இது சார் வென் டு ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் மெயின்ஸ். நீங்க ப்ரிலிம்ஸ் பண்ணும்போதே மெயின்ஸை பத்தின அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது இந்த சிலபஸ்லாம் பர்டிகுலரா மெயின்ஸ் கவர் ஆகுதோ அதை கொஞ்சம் மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் அடுத்த கிளாஸ் சொல்றேன். இன்னைக்கு வந்து என்னுடைய அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த 600 மார்க்கை டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறது, சிலபஸை பத்தின ஒரு அடிப்படையான புரிதல். சிலபஸை பத்தின வரைக்கும் அடிப்படையான புரிதல்லாம் என்ன, இந்த 5 சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா, இந்த 5 சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிக்க மாட்டோம். ஆனா மெயின்ஸ்க்கு வந்து நம்ம படிக்கணும். அப்போ இதையும் சைட் பை சைடு வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றேன். இப்போ அந்த பேப்பரை பாருங்க. நமது தேசிய ரச்சனையை பற்றி விளக்குக, மேலும் இந்திய தேசிய இயற்கை சின்னங்களை வரிசைப்படுத்துக. சரியா? எக்ஸ்பிளைன் அவர் நேஷனல் எம்ப்ளம் அண்ட் லிஸ்ட் அவுட் அவர் நேச்சுரல் சிம்பிள்ஸ். சரி, இந்த ஆன்சரை வந்து நீங்க 2வது பாருங்க. ஹவு மெனி டேஸ் அப்படிங்கிறது நீங்க இது பண்ணும்போது படிக்க தான் தெரிய வரும். அது பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் இட் வில் சேஞ்ச். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கேள்வி வந்து இவங்க இந்த கடைசி வரைக்கும் எழுதியிருக்காங்க. சொல்ல மறந்துட்டேங்க, உங்க எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கத்தை கூட ஒரு ஸ்பேஸை கூட என்ன விடாம நான் பேப்பரை ஃபில் பண்ணணும்னு இருக்கும். அப்படி ஃபில் பண்ணா ஃபுல் மார்க் வருமானா கண்டிப்பா வராது. கேள்வியுடைய தேவையை புரிந்து அதற்கேற்ற மாதிரி விடையளிக்கணும். அப்படி விடையளிச்சா மட்டும்தான் உங்களால எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க முடியும், நல்ல மார்க்கும் வாங்க முடியும். ஒரே கேள்விக்கு நீங்க அதிகபட்சம் ஒண்ணும் இல்ல, பர்டிகுலரா இந்த கேள்விக்கு நீங்க 2 பக்கம் எழுதிருக்கீங்க. ஒரு 10 மார்க் கேள்விக்கு மேக்சிமம் 8 மார்க் தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அப்போ இதுக்கான டைம் வந்து போயிடும். அவன் சொல்றது 150 வேர்ட்ஸ் சொல்லியிருக்கான், நீங்க 200 வேர்ட்ஸ் எழுதிப்பீங்க. கடைசி 5 கேள்வி எழுத முடியாம போயிடும். அப்போ இது ஆவரேஜா ஒரு 1.5 பக்கம் எழுதிட்டு கூட 5 கேள்வி எழுதும்போது இதுல 8 மார்க் போடுறதுக்கு பதில் 7 மார்க் 7.5 மார்க் வரப்போகுது. அப்ப நீங்க பின்னாடி 5 கேள்வி அதிகமா எழுதும்போது அந்த கேள்விக்கு ஆவரேஜா 5 மார்க் வந்தா என்ன, 5 × 5 25 மார்க் அடிஷனலா வரும். இந்த 2 மார்க் 1 மார்க் பெருசா, 25 மார்க் பெருசா, அப்படிதான் நீங்க வந்து டார்கெட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து இந்த கேள்வியை பாருங்க, இதுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி. சரியா? முதல் கேள்வி ரைட் பாருங்க, 7 மார்க் கொடுத்துருக்காங்க. 2வது கேள்விக்கும் 7 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது 7. உங்க பேப்பரை இப்படி தாங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. சரியா? உங்க பேப்பர்ல சின்ன ஒரு இங்க் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி வந்து எவாலுவேஷன் 1 எவாலுவேஷன் 2 இந்த 2ஐயும் கூட்டி ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இதுதான் உங்க மார்க். இப்போ எவாலுவேஷன் 1ல 167 மார்க் வருது, எவாலுவேஷன் 2ல 153 வருது அப்படின்னா டிவைட் பை 2 160 மார்க் பேப்பர் 1ல இப்படிதான் வரும். அதனால வந்து இந்த நீங்க நினைக்கலாம், சார் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதா இருக்கு, எப்படி 7 மார்க் நீங்க ஹேண்ட் ரைட்டிங் சொல்றீங்களே, அதுக்காக தான் எஸ்பெஷலி இந்த பேப்பரை வந்து நான் காமிக்கிறேன். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத காட்டிலும் கண்டென்ட்டு உங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இதுதான் விஷயம். அதனால அது அடிப்படையில் நிறைய பேர் என்னன்னா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், நான் நல்லா எழுதணும், அதுக்காண்டியே பிடிச்சி ரொம்ப நேரம் உங்க டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது லெஜிபிளா நான் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, நீங்க எழுதியிருக்கிறது நான் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி பார்த்தோன்னே எனக்கு தெரியும். இந்த அடிப்படையான இது இருந்தா போதும். ஸோ இது வேற பேப்பர், இவங்க எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை வேறுபடுத்தி காட்டுறது அப்படிங்கிறது இதுதான். நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா போக போக காட்டுவேன். சரியா?
இந்த சாட் போடுறது இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுவேன். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து அடிப்படையில சின்ன விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான். ஆக்சுவலி நான் 1/2 அன் ஹவர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்பயே 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. டசன்ட் மேட்டர். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கலாம். எப்படி பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு வந்து மாறுறது? இத கூட முதல் கேள்வி விடலாம். 2வது கேள்வி எடுத்துக்கலாம். சுதந்திரம் பெற்றபோது மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பது தொடர்பாக திரு தார் குழுவின் அறிக்கையை விவரி. இப்ப நீங்க பிரிலிம்ஸ்க்கு எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லட்டும்னா, இந்த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுல முதல்ல எஸ்கே தார் கமிட்டி, இது அலகாபாத் உயர்நீதிமன்றம், அடுத்து வந்து என்ன ஜேவிபி கமிட்டி, ஃபசில் அலி கமிட்டி, இந்த கமிட்டி எல்லாம் இந்த வருஷம் அமைக்கப்பட்டது. இதுல எஸ்கே தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும் மொழிவாரி மாகாணம் அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனா பொட்டி ராமுல் இறந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா என்ன ஃபசில் அலி குழு அமைச்சது. அந்த குழு தான் என்ன இந்த மாதிரி ஸ்டேட்டை வந்து மாநிலத்தை வந்து மொழி அடிப்படையில் படிச்சிருப்போம். இந்த தார் குழுவினுடைய அறிக்கையெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏன்னா கம்ப்ளீட்டா இது பண்ணணும். நம்ம தார் குழுவோட அடிப்படையான ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மொழிவாரி மாகாணம் அமைப்பதற்கு தார் குழு வந்து ஒரு இசைவு தெரிவிக்கல. அவங்களுக்கு அதுல வந்து ஒரு விருப்பம் இல்ல. அப்போ அப்படிங்க தெரிஞ்சு அவங்க எதை காரணமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநிலங்கள் வந்து மொழிவாரி மாகாணமா பிரிக்கப்பட்டா நம்முடைய தேசிய ஒருமைப்பாடு வந்து என்ன பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்தியாவுல நிறைய மொழிகள் இருக்கிறதுனால மொழிவாரி மாகாணமா நிறைய பிரிச்சா என்ன ஆகும்? அது மேலும் பூசல்களுக்கு வழிவகுக்கும். அதுபோக 1947ல இப்பதான் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். பிரிவினைவாத கருத்துக்கள் வந்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நானும் இது படிக்கல. பட் நான் லாஜிக்கா யோசிச்சு சொல்றேன் இல்லையா? இந்த மாதிரி பண்றது மெயின்ஸ். அப்போ பிரிலிம்ஸ்க்கு நம்ம படிக்கக்கூடிய முறையும், மெயின்ஸுக்கு படிக்கக்கூடிய முறையும் வந்து மாறும். இதுதான் அடிப்படையில. இந்த கேள்வியை சொல்லிக்கலாம். சரியா? So, the Constitution of India is remarkable for many outstanding features which distinguishes it from other constitution. Discuss with suitable examples. இதுல 2 விஷயம் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்கல. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பிரிலிம்ஸ்க்கு எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நெதர்லாந்து எடுக்கப்பட்டது, பெடரல் கனடாவில இருந்து எடுக்கப்பட்டது, கான்கரண்ட் லிஸ்ட் ஆஸ்திரேலியாவில இருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில இருந்து எடுக்கப்பட்டது, அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில இருந்து எடுக்கப்பட்டதுன்னு படிச்சிருப்போம். இவன் சொல்றாங்க பாருங்க, the constitution of India is remarkable for many outstanding features which distinguishes it from other constitution. Discuss with suitable example. உதாரணத்துக்கு முதல்ல சரியா ஆர்டிகிள் 1 இப்ப அதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட் ஆச்சு. அதே நீங்க எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்தியா வந்து என்ன ஒரு ஃபெடரல் ஸ்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டமைச்சியா இருந்தா கூட இதை நீங்க அமெரிக்க கூட்டாட்சிக்கும் இந்திய கூட்டாட்சிக்குமான வேறுபாடுகளை வந்து இது பண்ணலாம். ஏன்னா அங்க 2 சப்ஜெக்ட் இருக்கும். 1 அங்க வந்து மாநிலங்கள் வந்து தனித்து இயங்க முடியும். அந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய கூட்டிணைவினால் ஏற்பட்டதுதான் என்ன அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய நாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலும் இந்தியாவோட மாநிலங்கள் இல்லை. அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் பார்ட். இதுல இருந்து என்ன பிரிஞ்சு போவதுக்கும் இல்லை. அப்போ இந்த மாதிரி அப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத எழுதலாம். அதுக்கப்புறம் சிஏஜி அப்படிங்கிறது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான அமைப்பு. இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க ஹைலைட் பண்ணி எழுதணும். பட் பொதுவா உங்க மைண்ட் எப்படி போகும் அப்படின்னா, நீங்க ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஓகே, இந்தந்த விஷயங்களை நம்ம இங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா நீங்க இது பண்ணிருப்பீங்க. சொல்லுங்க. அதான் சொல்றேன். டோன்ட் ரைட் salient features of Indian Constitution. அவன் கேட்டிருக்கிற கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டிஓக்கும் ஒண்ணுதான். சரியா? பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஓ குரூப் 1 எவ்ரிதிங் இஸ் சேம். The Constitution of India is remarkable for many outstanding features which distinguishes it from other constitution. சரியா? மற்ற நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து தனித்து திகழ்வதற்கான பல சிறந்த அம்சங்களை கொண்டுள்ளது. இப்ப அடிப்படை உரிமை நான் இப்பதான் சொல்றேன். அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்புல இருக்கு, அமெரிக்க அரசியலமைப்புல இருக்கு. அதை நீங்க வந்து salient featuresல கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? அவன் தனித்து இயங்குவது அப்படின்னா
நம்ம கிட்ட இருக்கிறதும் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன? கனடாவுடைய கூட்டாட்சி அமைப்புல இருந்து இந்திய கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது வேறுபடும். அதே மாதிரி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். அதுவும் வேறுபடும். அப்போ இந்த கேள்வி புரியணும் அப்படின்னா, உங்க வாசிப்பு விரிவடையணும். அதுக்கு சிலபஸ் வைஸா படிக்கணும். இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் வந்து பேசிக்கா ட்ரை பண்ணேன். மெசேஜ் சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. அடிப்படையில நீங்க பொலிட்டிக் கொஸ்டின் எழுதினா இப்படிதாங்க. முதல்ல ஆர்டிகிள்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க எழுதலாம். ரைட். அடுத்து ஏதாவது ஒரு கொள்கை கருத்து இருந்தா அத கோட் பண்ணலாம். முக்கியமான வழக்குகள கோட் பண்ணலாம். அதே மாதிரி முக்கிய நபர்களுடைய மேற்கோள்கள். அம்பேத்கர் நெறைய சொல்லியிருப்பாரு. டைசி நெறைய சொல்லியிருப்பாரு. அ ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. சொல்லட்டா கூட என்ன, ஏதாவது ஒண்ண போட்டு நீங்களே கூட எழுதிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த கேள்வி வந்து பாயிண்டா, பேராகிராஃபா இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இத நான் சொல்லி இது பண்றேன். சரியா? இப்ப இந்த கேள்வி எடுத்துக்கோங்க. டிஸ்கஸ் த கான்ஸ்டிடியூஷனல் லிமிடேஷன்ஸ் ஆன் த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்படிங்கிறத நான் இங்க ஆர்டிகிள்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. நீங்க இப்ப எழுதும்போது இந்த ஆர்டிகிள் வந்து அண்டர்லைன் பண்ணியே காமிக்கலாம். அப்போ ஓகே, இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா அவருக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நிர்வாக அதிகாரங்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அப்படி இல்ல அப்படின்னா, இஸ் அ நாமினல் ஹெட் அப்படிங்கிறத அந்த இடத்துல குறிக்கலாம். சரியா? நீங்க பெயரளவிலான தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு கூட அத ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். காமிச்சீங்கன்னா, ஓகே யூ நோ த கன்டென்ட் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா, பிரசிடென்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு பெயரளவிலான தலைவர். யாரு வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அம் பிரைம் மினிஸ்டர் அஸ் த இது சரியா? அப்ப இந்தியாவுடைய இது நேம் த நான் கீழ கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்போ இப்படித்தான் நம்மளால வந்து ஒரு ஆன்ஸர் வந்து பிரசன்ட் பண்ணணும். 77 வந்து ரியல் இத வந்து காமிக்கும். லிமிட்டேஷன். இப்ப இப்படியெல்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னா, உடனே எழுத முடியுமான்னா, கண்டிப்பா முடியாது. டே பை டே நீங்க பிராக்டிஸ் பண்ண மட்டும் தான் என்ன, உங்களால வந்து எழுத முடியும். அதே மாரி ஒரு முடிவுரை. சரியா? ஸோ இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். சரியா? இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. முதல்ல 600 மார்க்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ்க்கு பிரிப்பரேஷன் பண்ணாலும் எப்படி வேறுபடுத்துவது அப்படிங்கக்கூடிய புரிதல். இதுதான் இன்னைக்கு இந்த 2 இது. அதே மாதிரி சிலபஸ பொறுத்தவரைக்கும் என்ன, உங்களுக்கு சோசியல் இஷ்யூஸ் தனியா இருக்கு. அத நான் சொல்றேன். நீங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க. நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க யாரும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. மெசேஜ்லயே கேளுங்க. கேளுங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பேஸ்ட் ஆன் த கொஸ்டின். சரியா? ஒப்பீனியன்ஸ பொறுத்தவரைக்கு, சில இதுல உங்களுக்கு இது குரூப் 2 மெயின்ஸ பொறுத்தவரை நீங்க செப்பரேட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க சொல்றேன். அதுக்கான வீடியோ முன்னாடியே இருக்கு. அத அனுப்பி வைக்கிறேன். சரியா? நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் மெயின்ஸ். இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது சில கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள ஒரு வேல்யூ ஆடடா உங்களால என்ன குடுக்க முடியும். சரியா? ஓகே.
ஸோ இதெல்லாம் நான் உங்க பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு அனுப்புவேன். இதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ இதுல இருந்து சில கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு எழுதுங்க. மகாதேவன், நான் உங்களுக்கு ஒண்ணுன்னா சொல்றேன். ஒரே நாள்ல வந்து எல்லாத்தையுமே இது பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. டே பை டே நான் பேசிக்ல இருந்தே போறேன். சரியா? சப்ஜெக்ட பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் நான் தனியா உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு வந்து நான் நாளை கழிச்சு ஷெட்யூல் போட்டிருக்கேன். அப்ப நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லுவேன். இன்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா பிரிலிம்ஸ் டூ மெயின்ஸ் இந்த சிலபஸ் வேரியேஷன் பிளஸ் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும். ஏன்னா டார்கெட் தெரியணும்ல. நம்ம பாட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுல்ல. சரியா? எடிட்டோரியல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது. சரியா? எடிட்டோரியல் படிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட நாலேஜ் கிடைக்கும். அதன் மூலமா சில விஷயங்கள உங்க ஆன்சர்ல நீங்க தனித்துவமா எழுதி காட்ட முடியும். அந்த ஒரே ஒரு பெனிஃபிட் தான். ஆனா, அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதிகமா இருக்கும். அப்படி உங்களால அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்டோரியல் படிச்சீங்கன்னா பெஸ்ட் தான். அது வந்து தவறு கிடையாது. சரியா? பட் எடிட்டோரியல் மட்டுமே மேண்டேட்டரி அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க நிறைய பேப்பரை பார்க்குறேன். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கேள்விக்கான ஆன்சரை எவ்வளவு சிம்பிளா, சுருக்கமா, வித்தியாசமா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க கொடுக்குறீங்களோ யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். அவ்வளவுதான். வேற சந்தேகம் இருக்கா? ஆ மெயின்ஸ்க்கு ஸ்கூல் புக்கோட ரோல் எப்படி அப்படின்னா இட் இஸ் த பேசிக். நீங்க உதாரணத்துக்கு இங்கிலீஷை ப்ரிப்பேர் பண்ணவங்க நேரடியா போய் ஸ்பெக்ட்ரம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். பட் ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அது அடிப்படைய உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணும். அந்த அடிப்படைய இன்னும் பலப்படுத்துறதுக்கு ரெஃபரன்ஸ் புக். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் படிச்சுட்டு தான் நீங்க போகணும். ஆனா ஸ்கூல் புக்லயே எல்லா விஷயமும் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் புக்கை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னா காம்படிட்டருக்கும் உங்களுக்கும் இடையில வித்தியாசமான தகவல்களையோ இல்ல புதுமையான சிந்தனைகளையோ புகுத்தி உங்க விடையில வந்து ஆன்சர்ல எழுத முடியாது. இதுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. அவ்வளவுதான். ஸ்கூல் புக் பிளஸ் தட்ஸ் எனஃப். இந்த 2 விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு இப்போ நான் லாங்குவேஜ் செலக்ஷன் சொல்லியிருப்பேன். சரியா? நான் இந்த பிடிஎஃப் வந்து நீங்க யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எனக்கு இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் பண்ணா மட்டும் தான் அனுப்புவேன். என்ரோல் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பே பண்ணி அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல நீங்க கேட்காம அனுப்பிச்சு வச்சுருவேன். இதுல சில குறிப்பிட்ட ஏதாவது 2 கேள்வி 3 கேள்விய எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தமிழ்லயே எழுதுங்க, இங்கிலீஷ்லயே எழுதுங்க. எழுதும்போது நீங்க எதுல என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ அத வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இதுதான். அடுத்து டே பை டேயா வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து அடிப்படைய புரிய வைக்கிறது தான். ஸோ 200 நாள் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னா போறோம். என்னைய பொறுத்தவரைக்கும் என்னன்னா இட் இஸ் லேர்ன் பை மிஸ்டேக். அவ்வளவுதான். தப்பு பண்ணி கத்துக்கிட்டாதான் எதுவுமே வந்து நமக்கு மறக்காது. அது நீங்க போற போக்குல நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா சொல்லுவேன். சரியா? தேங்க் யூ. சந்தேகம் இருந்தா கேளுங்க சொல்றேன். டுமாரோ ஃபிளாஷ் சார்ட் மேப்ஸோட ரோல் ஆன்சர்ஸ் கண்டிப்பா உங்க பேப்பர் வித்தியாசப்படுத்தி காட்டும். நீங்க வளவளன்னு எழுதுறத படத்துல கழிச்சிடலாம்.
ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நிறைய எழுதுனா நீங்க படிக்கிறீங்களா? அப்படி இல்ல அப்படின்னா மீம்ஸ் போட்டா பார்க்குறீங்களா? மீம்ஸ் போட்டா சிம்பிளா புரியுது இல்லையா? அதே மாதிரியான ஒரு ரோல் தான் ஃப்ளோ சார்ட் இதெல்லாம். தமிழ் எழுதுவோருக்கு எழுத்து பிழைகள் இருந்தால் மதிப்பெண் குறையுமா? கண்டிப்பா கிடையாது. கன்டென்ட் தான் மேட்டர். ஏங்க கிளியர் பண்றத பொறுத்தவரைக்கு தமிழா, இங்கிலீஷா அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா, சிலபஸ நல்லா கவர் பண்ணிட்டு, உங்கள அதுக்கேத்த மாரி எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா, தாராளமா கிளியர் பண்றது மட்டும் இல்ல, டாப்பரா கூட வர முடியும். அத வந்து நான் கான்ஃபிடன்ட் ஆனா நெறைய பேருக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடையாது. தமிழ் எழுதுனா மார்க் குறைவா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறீங்க இல்லையா? அதனால. கிடைக்கும் மகாதேவன். உங்களுடைய ஒப்பீனியன்லாம் உங்க ஒப்பீனியன் தேவையே கிடையாது. சரியா? கேள்விய பொறுத்தவரைக்கும் டிஸ்கஸ், கமெண்ட், கிரிட்டிக்கலி எவாலுவேட், ஒப்பீனியன் இந்த மாரி குடுப்பாங்க. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களுடைய இத குடுக்க முடியுமே தவிர்த்து, எல்லா இடத்துலயும் உங்களுடைய ஒப்பீனியன குடுக்க முடியாது. அத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அது இந்த கீ வேர்ட்ஸ் இல்ல டைரக்டிவ் வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அத பத்தி சொல்லுவேன். எங்கெல்லாம் நம்முடைய ஓன் ஒப்பீனியன குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். எனிதிங் இஸ் ஓகே. விச் பிராண்ட்? எனி அப்படி பர்ட்டிகுலரா எந்த பிராண்டும் கிடையாது. ஓகே. தேங்க் யூ. இந்த பிடிஎஃப் நான் அனுப்புறேன். பாருங்க. சரியா? தேங்க் யூ. இல்ல நான் இன்னைக்கு வந்து சிலபஸ் இத மட்டும் தான் நான் ஷெட்யூல்ல போட்டிருந்தேன். ஸோ ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளிலயும் படிக்கணுங்க. படிப்படியா போலாம். தவழலாம். முதல்ல வந்து பெரளலாம். குழந்தை மாரி பெரளலாம், தவழலாம், நடக்கலாம். அதுக்கப்புறம் ஓடலாம். சரியா? தேங்க் யூ.